உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் துரத்துவீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். இன்றைக்கு வேதவசனம் உங்களுக்கும் எனக்கும் நேராக வருகிறது. துரத்துவீர்கள். எதை? யாரை? சத்துருக்களை. யாருடைய சத்துருக்களை? உங்கள் சத்துருக்களை என்று வேதவசனம் சொல்கிறது. சத்துரு அப்படின்னா நமக்கு எதிராய் செயல்படுகிறது தான் சத்துரு. எதிராய் செயல்படுகிற காரியங்கள் எல்லாமே சத்துரு தான். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு சரீரத்தில் நம்ம ஆரோக்கியத்தை இழந்து வியாதி மேலோங்கி நிற்கிறது. அப்போ வியாதி என்பது நமக்கு ஒரு சத்துரு. இன்றைக்கி குடும்பத்தில் கடன் பாரம், தரித்திரம், பொருளாதார கஷ்டம், வருமானம் சரியில்லை, தலை விரித்தாடுகிறது பொருளாதார கஷ்டம் அப்படி சொல்லிங்கன்னா, அப்போ இந்த கடன் பாரம், இந்த பண தேவை, இந்த பொருளாதார கஷ்டம், பண நெருக்கடி, இது ஒரு சத்துரு. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, துக்கத்தோடு கூட காணப்படுகிறோம். அப்போ இந்த சமாதானத்தை கெடுக்கிற இந்த துக்கம் ஒரு சத்துரு. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ரட்சிப்பு இல்லை, பாவம் மேலோங்கி நிற்கிறது, அது ஒரு சத்துரு. இன்னைக்கு ஆலயத்துக்கு போக முடியல, ஆராதிக்க முடியலை, ஜெபிக்க முடியலை, வேதவசனத்தை வாசிக்க முடியலை, இது சத்துரு கொண்டு வருகிற ஒரு தடை. மனிதர்கள் சத்துருக்களாக இருக்கலாம், பிசாசானவன் சத்துருக்களாக இருக்கலாம். எந்த சத்துரு இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ, எது எது எதிராக இருந்து சத்துருக்களாய் மாறி இருக்கிறதோ, அந்த சத்துருக்களை துரத்துவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. யார் துரத்தாண்டாம்? வசனம் சொல்கிறது, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அப்போ யார் தான் துரத்தணும்? நம்ம தான் துரத்தணும். நம்முடைய வாழ்க்கையில், சரீர காரியங்களில், குடும்ப காரியங்களில், பொருளாதார காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில், தொழில் காரியங்களில், கையின் பிரயாசம் காரியங்களில் சத்துரு போல எதிராய் செயல்படுகிறதை துரத்துகிற பொறுப்பு, துரத்துகிற காரியம் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். உங்கள் சத்துருக்களை நான் துரத்துவேன் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லலை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்படின்னா சத்துருவை துரத்துவதற்குள்ள அதிகாரத்தை, சத்துருவை துரத்துவதற்கான வல்லமையை, சத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது? யார் சத்துருக்களை துரத்துவார்கள்? இந்த அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோமையானால், விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமல், கடைசியில் சொல்லப்படுகிறது, அதை அந்த நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்திலே வைக்காமலும் இருப்பீர்கள். சிலைகள், விக்கிரகங்கள், அவைகளை உண்டாக்கவும் கூடாது, அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது. ஒரு காரியம், சரியா? ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. கர்த்தரை குறித்து பயபக்தியாய் இருக்க வேண்டும். ஓய்வு நாளை குறித்து பயபக்தியாய் இருக்க வேண்டும். 2 காரியம்தான். ஒன்று, ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, விக்கிரகங்கள், சிலைகள், சித்திரம் தீர்த்த கற்கள், இவைகளை உண்டாக்கவும் கூடாது, அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது. இந்த 2 காரியத்திலையும் நம்மை மாற்றிக்கொள்வோமையானால், இந்த 2 காரியத்தில் நம்மை தூக்கி பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்வோமையானால், சத்துருவை நீங்கள் துரத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார்.
உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்கள் கையின் பிரயாசத்தில், உங்களுடைய விவசாயத்தில், உங்களுடைய தொழிலில், உங்கள் குடும்ப காரியங்களில், திருமண காரியங்களில், கற்பத்தின் கனி காரியங்களில், வேலை வாய்ப்பு காரியங்களில், குடும்ப ரட்சிப்பு காரியங்களில் எதிராய் செயல்படுகிற அத்தனை சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். அதற்கேற்ற கிருபையை, அதற்கேற்ற அபிஷேகத்தை, அதற்கேற்ற சத்துவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது கோலியாத் அங்கே எழும்போது எல்லாரும் ஓடிடுவாங்க. அவங்க கோலியாத் மலைக்கு அந்த பக்கம் எழும்போதே இங்கே எல்லாரும் என்ன செய்றாங்க, ஓடி ஒழிக்கிறாங்க. ஆனால் சத்துருவாய் இருக்கக்கூடிய கோலியாத்தை கண்டு ஓடாத தாவீது கோலியாத்தை மேற்கொண்டு கோலியாத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேர் ஓடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினார். எனக்கு அருமையான தேவஜனமே, தாவீதுக்கு சத்துவத்தை கொடுத்தார். அந்த பெரிய யுத்த அனுபவம் இல்லாத தாவீதுக்கு கோலியாத்தையும் பெலிஸ்தியரையும் மேற்கொள்வதற்கான சத்துவத்தை கொடுத்தார். சத்துருக்களை துரத்தினான். இன்னைக்கு உங்களுக்கு அந்த சத்துவத்தை கொடுப்பார். தாவீது சவுல் ராஜாவுடைய ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறதுக்கே முடியலை, அந்த வெயிட்டே அவன் சுமக்க முடியலை. போட்டு பார்த்துட்டு தூர போட்டவன், கலத்தி வச்சவன் கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டுறான். அப்போ கோலியாத்தின் பட்டம் எவ்வளோ பெருசு நமக்கு தெரியும், எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியும். அப்போ அந்த சத்துவத்தை, சத்துருவை எதிர்க்கிற, சத்துருவை துரத்துகிற, சத்துருவை மேற்கொள்ளுகிறதற்கு ஏற்ற சத்துவத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கும் தருவார். 2 காரியம்: விக்கிரகங்களை உண்டாக்கவும் மாட்டேன், விக்கிரகங்களை நமஸ்கரிக்கவும் மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுங்க. ஓய்வு நாளை குறித்து பயபக்தியோடு நான் கூட இருப்பேன். ஓய்வு நாளுன்னா கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுப்பேன், பயபக்தியோடு இருப்பேன்னு சொல்லி 2 காரியத்தை உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் சத்துருக்களை நீங்களே துரத்துவீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளையுடைய வாழ்க்கையில், குடும்ப காரியங்களில், தனிப்பட்ட காரியங்களில், கையின் பிரயாசத்தில் சத்துருக்கள் எழும்பி நிற்கலாங்க. மலை போல எழும்பி நிற்கிறார்கள் சத்துருக்கள். ஆண்டவரே, கோலியாத்தை போல சத்துரு எழும்பி நிற்கிறான். ஆண்டவரே, இந்த சத்துருவை துரத்துவதற்கு ஏற்ற சத்துவத்தை ஆண்டவரே இந்த நாளில் கூட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே 2 காரியத்தில் விக்கிரகங்களை உண்டாக்கவும் மாட்டேன், அவைகளை வணங்கவும் மாட்டேன். ஓய்வு நாளை பயபக்தியோடு கூட ஆசரிப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிராக எழும்புகிற அத்தனை சத்துக்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். ஆண்டவரே, கண்மணி போல காத்திருளுங்க, கண்மணி போல காத்திருளுங்க. ஆண்டவரே, எல்லா சத்துருக்களையும் பிள்ளைகள் துரத்தி ஒரு ஜெயத்தை காண உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதுடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அந்த 2 கண்டிஷனையும் நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை நீங்களே துரத்துவதற்கு ஏற்ற சத்துவத்தை கொடுப்பார். இந்த வேத வசனத்தின்படி உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். God bless you.